सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। गंगै यमुनै इङ्गुदां संगमं रागं ताळं मोहनं मङ्गलं गंगै यमुनै इङ्गुदां संगमं रागं ताळं मोहनं मङ्गलं அங்கையர்க்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார். அங்கையர்க்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். கங்கை மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன? ஊர்கோல மேகங்கள் தாலாட்டு பாடாமல் பின்னாலே நெளிகின்ற கோலம் என்ன? தேனுண்டு சிருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே. செவ்வாயில் தேனுண்டு சிருங்காரம் தாழாமல் தள்ளாடும் பொன் வண்டு கண்கள் இங்கே. கங்கை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம் அங்கையர்க்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். கங்கை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம் மங்களம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம்
பிறந்தான். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. கொள்ளவும் என்னை பார்த்து என்னை வெல்லவும் கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. நல்ல சொந்தம் அல்லவா, பிள்ளை என்னும் துணை வந்தது, உள்ளம் எங்கும் இடம் கொண்டது, இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. மலரே குறிஞ்சி மலரே, தலைவன் சூட நீ மலர்ந்தா, திறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே, நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவின் சாம்ராஜ்யம். தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே,
கூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே மலரே குறிஞ்சி மலரே. சுகந்தானா சொல்லு கண்ணே அந்நியன் போல் நான் கேட்கிறேன். சுகந்தானா பெண்கள் எல்லாம் வந்தவள் போல் நான் கேட்கிறேன். நான் தேடினால் கோடி கோடி பெண் இல்லையா, நான் தேடினால் கோடி கோடி பெண் இல்லையா, மூடலாட நான் இல்லையா, ஊரில் என்ன வீடில்லையா, எந்த பெண்ணும் நீயாகுமா? வந்தவள் போல் நான் கேட்கிறேன், வந்தவள் போல் நான் கேட்கிறேன். மனமானது எந்தன் உள்ளம் தாயானது, மனமானது எந்தன் உள்ளம் தாயானது, உங்கள் நெஞ்சம் பேயானது, தனையும் அன்பு காயானது, கொஞ்சம் பார்க்க செய்யில்லையே, கொஞ்சம் பார்க்க செய்யில்லையே. நீ சொன்னது என்ன என்ன நிலை மாறுது, பிள்ளையொன்றை மனம் நாடுது, கொள்ள இன்பம் உடல் தேடுது, ஒன்று சேர தடை இல்லையே. நாள் வந்தது தெய்வம் வந்து என்னை கண்டது, தூது சொல்லி துணை நின்றது, மங்கை உன்னை தொடச் சொன்னது, இந்த நேரம் பகை இல்லையே. எதைச் சொல்வது சொந்தம்தானே சோகம் கேட்டது, வெட்கம் இல்லை இதில் வந்தது, அக்கம் பக்கம் யார் பார்ப்பது, பெண்மைக்கென்று பலமில்லையே. கைப்பற்றி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள்.
விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள். விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே. தலை மாறி கால் மாறுமே, அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. வீணை தன்னரம்பை விரல் மீட்டும் போது மிருதங்க ஒலி தோன்றுமா? கிழக்கேத்தி எடுத்து பகல் நேரம் வைத்தால் இழைகின்ற ஒலி தோன்றுமா? கறக்கின்ற பாலை சுரக்கின்ற மடிக்குள் அனுப்புதல் நடக்காதம்மா. கறக்கின்ற பாலை சுரக்கின்ற மடிக்குள் அனுப்புதல் நடக்காதம்மா. பிறக்கின்ற ஆசை தவறாக இருந்தால் நடக்கவும் கூடாதம்மா. விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே. தலை மாறி கால் மாறுமே, அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள். இரவு பாடகன் ஒருவன் வந்தான், நெஞ்சில் 2 பாடல்கள் கொண்டு வந்தான். காத்திருப்பாள் என்று தேவதைக்கு தென்றல் காற்றினிலே ஒன்றை தூதுவிட்டான். இரவு பாடகன் ஒருவன் வந்தான், நெஞ்சில் 2 பாடல்கள் கொண்டு வந்தான். காத்திருப்பாள் என்று தேவதைக்கு தென்றல் காற்றினிலே ஒன்றை தூதுவிட்டான். புத்தனின் முகமோ என் தத்துவச் சுடரோ, புத்தனின் முகமோ என் தத்துவச் சுடரோ, சித்திர விழியோ அதில் எத்தனை கதையோ, சித்திர விழியோ அதில் எத்தனை கதையோ, அதில் எத்தனை கதையோ. இரவு பாடகன் ஒருவன் வந்தான், நெஞ்சில் 2 பாடல்கள் கொண்டு வந்தான்.
காத்திருப்பாள் என்று தேவதைக்கு தென்றல் காற்றினிலே ஒன்றை தூதுவிட்டார். ஆரிராரோ அண்ணனை கூட்டிட்டு வரதான் சித்தி நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆனா அவர் யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயோ போயிட்டாரா? எங்க போனாரு என்ன ஆனாலும் ஒண்ணுமே தெரியல சித்தி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ நடிப்பார். எனக்கு அது தாங்கல்ல. நான் நடிச்சிருக்கேன்ல, பட்டணத்தாரில் நடிச்சிருக்கேன்ல. அத்தவும் வாழும் அகத்து மட்டே, விழி அம்புழுக நெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலன் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடும் மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். காற்று அடிச்சா ஒழுங்கா காற்று அடிக்கணும் கவிஞர. பட்டணத்தாரில் நான் நடிச்சிருக்கேன். அவர் செஞ்சது பாவம் புண்ணியம் கூட வரும்னு சொல்லியிருக்காரு. நீங்க கடைசி வரை யாரோன்னு எழுதிட்டீங்களே. கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்விதான். பாவ புண்ணியத்தை பத்தி சொல்ற யோகியதை பட்டினத்தானுக்கு இருந்தது, கண்ணதாசனுக்கு இல்லை. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்டதின்று ஞானி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி,
காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. பாவை நீ மல்லிகை, பால் நிலா புன்னகை, மான்களில் ஓர்வகை மங்கையே என்னிடம் அன்பு வை. மாதமோ கார்த்திகை, மையலில் காரிகை, மன்மதன் பண்டிகை, மாலையில் காதலின் ஒத்திகை. அந்த வானோரும் காணாத எழில் மேனகை, தமிழ் தேனூரும் சொல் பேசும் அமுதாம்பிகை. அந்த வானோரும் காணாத எழில் மேனகை, தமிழ் தேனூரும் சொல் பேசும் அமுதாம்பிகை. வானிலோர் தாரகை, வந்ததோ கன்னிகை, கூடல் மாளிகை, தேவையோர் நாழிகை. விழிமை தீர்க்கத் தேடும் கை அது தூரிகை, சுகம் மாறாமல் கூடும் கை மணவாளன் கை. விழிமை தீர்க்கத் தேடும் கை அது தூரிகை, சுகம் மாறாமல் கூடும் கை மணவாளன் கை. பாவையோ ஓர்வகை, பண்புகள் நால்வகை, அம்புகள் ஐவகை, அல்லவோ என் பகை. பாவை நீ மல்லிகை, பால் நிலா புன்னகை, மான்களில் ஓர்வகை மங்கையே என்னிடம் அன்பு வை. ஒரு தென் பாண்டி சங்கத்து தமிழ் மூவகை, அதில் தேனூர நீ பாடும் இசை ஏழ்வகை. ஒரு தென் பாண்டி சங்கத்து தமிழ் மூவகை, அதில் தேனூர நீ பாடும் இசை ஏழ்வகை. சேல்விழி வேல்வகை, சிற்றிடை நூல்வகை. தாங்கியே வந்த கை வாங்குமோ வாடகை. பாவை
பாவை நீ மல்லிகை பாலிலா புன்னகை மான்களில் ஓர்வகை மங்கையே என்னிடம் அன்பு வை மாதமோ கார்த்திகை மையலில் காரிகை மன்மதன் பண்டிகை மாலையில் காதலின் ஒத்திகை அழகி ஒருத்தி அழகிருக்கிற கொழும்பு வீதியிலே அருகில் ஒருத்தன் உருகி நிற்கிற குமரி அழகிலே அக்காமவத்தனரிக்கா மாமங்காரை கையோ பிடிச்சான் அக்காமவத்தனை அடித்தா மாமங்காரை கையோ பிடிச்சான் உப்பு கடலோரம் ஒரோடி நந்து ஓடி உறவாடி விளையாட கண்டு உப்பு கடலோரம் ஒரு ஜோடி நந்து ஓடி உறவாடி விளையாட கண்டு மாமன் தோள் மீது கை போட்டு கொண்டு மெல்ல நடந்தாளாம் இளவாழந்தண்டு வெளி மணல் மெத்தை விரிக்க வந்தாளம்மா பாடம் படிக்க வெள்ளி மணல் மெத்தை விரிக்க வந்தாளம்மா பாடம் படிக்க ஓடை நீராட்டம் ஓயாமல் துள்ளும் ஓர கண் பார்வை ஒரு பாட்டு சொல்லும் ஆசை தாராமல் அலைபாயும் நெஞ்சின் அன்னக்கிளியாட்டம் அத்தானை கொஞ்சும் மஞ்சள் முகம் செக்க சிவக்கும் அம்மாடியாக கொண்டிருக்கும் மஞ்சள் முகம் செக்க சிவக்கும் அம்மாடியாக கொண்டிருக்கும் அழகி ஒருத்தி அழகிருக்கிற கொழும்பு வீதியிலே அருகில் ஒருத்தன் உருகி நிற்கிறான் குமரி அழகிலே அக்காமவ கண்ணை அடிச்சா மாமங்காரை கையை பிடிச்சான் அக்காமவ கண்ணை அடிச்சா மாமங்காரை கையை பிடிச்சான் கரும்பே கண்ணம்மா மிட்டாய் விளம்பரம் மாதிரி இருக்கு. புதுமை புதுமை, கருத்திலே புதுமை, காதலிலே புதுமை தேவை. கற்கண்டு போன்ற சொற்கொண்டு வீசு பொற்கொண்டு புரியாத புரிசு. இதயத்தில் இருப்பவளே, என்னவளே, பொன்னவளே. ஐயோ, கற்பனை ஏறி உடப்படுத்திருச்சு. ஜி டெலிகிராம் நம்பர் 4.
தித்திக்கும் செந்தமிழே கண்ணம்மா, உன்னை நினைக்கையில்லை என் உள்ளம் உருகுதடி அம்மா, என்னம்மா கண்ணம்மா, என்னம்மா பாடிவிட்டேன். யோ யோ யார் என் கற்பனை ஊத்த அடைக்கிறது? என்னம்மா இங்க பாத்தியா, என் கற்பனை அப்படியே எழுத்தா படிச்சிருக்கிறேன். நீ வாங்கி படிச்சு பாரு, அப்புறம் நீ என் மேல அதுவாயிடுவேன். வாங்கி படிச்சு பாரு. கொண்டா. எங்க அப்பா அங்க கத்திக்கிட்டு இருக்காரு, உன் காதுல விழுகல. போய. என் மாமனே எனக்கு பில்லன். ராமையா, என்னையா? ராமையா, ஏன் மச்சான் இன்னுமா காசிக்கு புறப்படல? லேட்டு பண்ண பண்ண உன் பாவத்தோட வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. போட, பாத்தி வந்தாச்சுல்ல, பணமும் வந்தாச்சுல்ல, எல்லாம் வந்தாச்சுடா. தைரியம் தான் வரலையா? பங்களாவை இங்க கட்டி போட்டுட்டு மகாராஜா எங்கேயோ இருந்துகிட்டு மாசம் தவறாம படி அளக்குறான். அவர் இடத்த இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறதுன்னு அது பாவம் இல்லையா? ஏன் மச்சான் இப்ப நீ எங்க போற? காசிக்கு. எதுக்கு? கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான். இந்த பாவத்தையும் சேர்த்து தொலைச்சிட்டு வாயேன். வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணாத. என்ன அப்பா கண்ணம்மா? டேய் ராமையா, என் பொண்ணு கண்ணம்மாவை பத்திரமா பாத்துக்கடா. சரி. டேய் உன்னை நம்பி தாண்டா, விட்டுட்டு போ. இந்தாங்க என் தம்பிய நம்புங்க, கண்ணம்மால அவன் கண்ணு மாதிரி பாத்துக்குவான். என்னமா ஒரு பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு இப்படி பயப்படுறீங்களே? பெங்களூர்ல என்ன நம்பி எத்தனை பெண்களை விட்டுட்டு போயிருந்தாங்க தெரியுமா? லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் ராமையா காலேஜ நடுங்க. மச்சான் புறப்படு, பாவத்தை விட போறேன்னு பஸ் விட்டுற போற. ராமையா, மெட்ராஸ்ல இருந்து யாராவது வந்தா முதலாளியே வந்தாலும் பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். புறப்பட. தம்பி கண்ணம்மா போயிட்டு வரோம். வாங்கம்மா. கண்ணம்மா அப்பா வர்றேம்மா. போயிட்டு வாங்கப்பா. அப்பா வரும்போது காசி அல்வா வாங்கிட்டு வாங்கப்பா. அக்கா, கங்கையில முதல்ல இருக்கும், நம்ம ஊர் வாய்க்கால இறங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு கிடுகிடுன்னு இறங்கிட போற. மச்சான் காசியில செத்தா மோச்சம், ஞாபகம் வச்சுக்க. அப்பா சொல்ல விட்டது. கண்ணம்மா இங்க இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, என்ன விட்டா உனக்கும் வேற கதி இல்ல. விதி எப்படி விளையாடுது பத்தியா? நான் யார் தெரியுமா? விதியவே மாத்தின சாவித்திரி வம்சத்துல வந்தவனாக்கும். என்கிட்ட மறைச்ச கண்ணு 2 குத்திடுவேன். ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? நீ யாருப்பா? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம இன்னாரு பேசுறது இன்னாரு தேவைன்னு கேக்குற பழக்கமே இல்லையா? ஏயா முன்ன பின்ன போன் பண்ணி இருக்கிறியா? காட்டா. ஜேபி பங்களா தானே? ஆமா. ஏன் கிருஷ்ணா இருக்காரா? ஓ இருக்காரா காசியில. காசிக்கு போனாரு? 4 காசு சேர்ந்தது தொலைக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆமா, அப்போ பங்களா வந்து பங்களா போகல, பங்களா இங்கதான் இருக்கு. ஆனா அது காலி இல்ல. ஏய் பேசுறது யார் தெரியுமா? ஓய் என்னப்பா நீ டெலிபோன்ல என்ன சினிமா படமா காமிக்கிறாங்க, நீ யாருன்னு தெரியறதுக்கு? யோ நீ யாரா இருந்தா என்னையா, வீடு காலி இல்லை. ஐசே போன வை. ரம்யா அந்த ஆளை உள்ள விடாதே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீயா போயிடியா? ஏன் நீ எப்படி சொல்ல? உன்ன நான் சொல்லவா? பதிவில்லைங்கிறதுனாலதானே சொல்றேன். போயிடியா? சரி, கிருஷ்ணய்யா எங்க? ஓஹோ, நீதான் அந்த டெலிபோன் கிராக்கியா? அதான் சொன்னேனே ஏன் கிருஷ்ணய்யா காசிக்கு போயிட்டாருன்னு. அவர் எப்படி காசிக்கு போனாரு? காலியா இருந்த கூட்ட வாடகைக்கு விட்டாரு, காசை வாங்கினாரு, காசிக்கு போனாரு. ஆமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரியா? ஆனா நான் தான். ஆமா, நீ யாரு? அப்படி இறங்கி வா வழிக்கு. நான் தான் என் கிருஷ்ணய்யா மச்சான் ராமையா. யோ இந்த உருப்படியான யோசனையை சொல்லி கொடுத்து பணம் வாங்க சொன்னதே நான் தான்யா. அப்போ பணம் கொடுத்தா இங்க இடம் கிடைக்கும்ல? சின்னையா பத்த திறந்தா சொர்க்கத்திலேயே இடம் கிடைக்குமையா. ஏய், நீ ஒண்ணு எனக்கு சொர்க்கத்துல இடம் தர வேண்டாம். இங்க இடம் கிடைக்கும்னு நம்பி ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டேன். ஏதாவது ஒரு சின்ன இடமா இருந்தா கூட போதும். சிம்லாவே இனிமே உனக்கு சொந்ததாயா, பணத்தை குடியா. சார் கோச்சுக்காதீங்க, நம்ம தொழில் நோட் அடிக்கிறதா. ஏய், சிம்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து தெரியுமா? சில நாட்களே எல்லாத்தையும் தொட சொல்லலாம். கமான் கமான். கண்ணம்மா வந்துட்டியா? என்னது கைய கட்டி வாய பொத்திருக்கிற? ஓஹோ, கோட்டையும் பேண்டையும் பார்த்து பயந்துட்டியா? இந்த ஊர்ல தான் கண்டவெல்லாம் போடுறானே, குளிருக்கு தானே. ஐயோ சார் ஒரு பர்ஸ் வச்சிருக்காரு பாரு, என்ன காணும், எத்தனை சரவ நோட்டு. சார் அத்த காமி சார், அதுவும் பாக்கட்டும். மட மாமா அவரு சத்தியம் இது சத்தியம். பாலே
பாட வேற தெரியுமா? சௌரியமா போச்சு. என்ன முடிச்சிட்டு நிக்கிற? போய் காபி தண்ணி கொண்ட. போகுதே யார் தெரியுமா? மனைவி தானே? ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல சார். பெங்களூர்ல இருந்து நான் சீசன் தவறாம இந்த சிம்லாவுக்கு வர்றதே இவளுக்காக தான் சார். இந்த சீசன்லயாவது கண்டிப்பா நிச்சயமாயிடும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த சீசன்ல எல்லாமே கண்டிப்பா முடிவாயிடும். என்ன நீயே சிரிச்சுட்டு இருக்க? என் தலைவிதியை நினைச்சு சிரிக்கிறேன். அருமையான சீசன், அழகான பங்களா, அள்ளி கொடுக்க வள்ளல் நீங்க, அக்காவும் மச்சான அங்க, ஆசைக்குரிய கண்ணம்மா இங்க, கிளி மாதிரி பொண்ணு கிட்ட போனா புலி மாதிரி பாயறான். போயா சிரிக்காம வேற என்னத்தை செய்யறது? ஓஹோ, காதல் ஏக்கமா சார்? ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு திட்டுனா நமக்கு கோபமோ வெறுப்போ வரமாட்டேங்குது. அது ஏன் சார்? என்ன கேட்டா? நீங்க காதல் வசப்பட்டது இல்லையா? இல்ல. பால் கசந்தது இல்லையா? இல்லையே. படுக்க நொந்தது இல்ல? இல்லவே இல்ல. சார் நீங்க ஒரு அதிசய பிறவி. மனுஷன் சொத்து இல்லாம ஏன் சோறு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா காதல் இல்லாம இருக்க முடியாது. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. கோச்சிக்கப்படாது, ஒன்னும் அவசரம் இல்ல. நிதானமா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு பெண்ணையும் பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே ஏற்பட்டது இல்லையா? ஒரு பெண்ணையும் பார்த்து ஐயோ நல்லாதான் இருக்கிற. ஏன் இந்த ரூமுக்குள்ள வந்த? நீ என்ன அங்க தூங்க விட்டா தானே? இனிமே இதுதான் என் ரூம். கொஞ்சமான இந்த பங்களாவே உன்னதுன்னு சொல்லுவ போல இருக்குது. அப்படித்தான் வச்சுக்கேன். ஏடியா காலடியா எழுதியா, இது எங்க முதலாளியோட ரூம். 4-5 வருஷத்துல நானே ஒரே தடவை தான் வந்திருக்கிறேன். இந்த அழகான ரூமை பத்தி நான் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன திட்டம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என் தேன் நிலவை இதே ரூம்ல வச்சுக்கலான்னு இருக்கிறேன். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. சேபி ஏஜி அட்ரஸ் பீரோல இருந்து எடுத்து போட்டியா? பெரிய ஆளா இருப்ப போல இருக்குதே. பக்கத்து ரூம் அம்மா வேற ஏமாத்தி 100 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிற. அதுக்குள்ள சொல்லியாச்சா? ஏயோ ஊராஞ்சத்து மேல ஏன் ஆசைப்படுற? யார் நீயா நானா? ஆமா, இந்த பங்களா யாருக்கு சொந்தம்? ஒரு புண்ணியவானுக்கு சொந்தம். அனாவசியமா அவர் ஏன் இப்ப எடுக்கிற? எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க யாரா இருக்காங்க? கண்டவன்லாம் இருக்காங்க, உன்னையும் சேர்த்து. இந்த கண்டவங்க எல்லாம் குடுக்கறாங்கள வாடகை, அது அந்த புண்ணியவாங்கிட்ட போய் சேருதா? அஸ்தி வரத்தி அசிக்கிறான். ஐயோ இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? இந்த ரூம் வேணும். அது நடக்காது. அப்படின்னா அந்த புண்ணியவானுக்கு லெட்டர் எழுத போறேன். லெட்டர் எழுதுற? என்னன்னு? ஐயா புண்ணியவானே, உங்க பங்களாவை கண்டவனுக்கெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க. உங்க ரூம்ல ராமையா தேனிரவு குண்டாட திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு எழுத போறேன். என்ன சார் நீங்க? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா பெரிய மனுஷன் தான். நீங்க தான், நான் தான். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நானும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. நீங்க கொடுக்கலாம், நான் வாங்கிக்கலாம். அப்படின்னா உனக்கு பணம் தானே வேணும்? வேற என்ன வேணுங்கிற? சிவபெருமா கிருபை வேண்டும் அப்படியா பாருங்கிற? ராமையா, இனிமே ஒன்னும் பேசாதீங்க சார். இந்த அறைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முழுக்க இது உங்க அறை தான், அனுபவிங்க. சரி சார், இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? அதாவது நான் ஜேபியோட செக்ரட்டரின்னு சொல்லு. சரிதா, எத்தனையோ போய் அதோட இதுவும் ஒண்ணு. ஏன் சார், பக்கத்து ரூம் இருக்கிறவங்க எல்லாம் ஊர் சுத்தி பக்கத்துல வெளியே போறாங்க, நீங்க மாத்திரம் ஏன் பெருச்சாடி மாதிரி உள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க? நீங்களும் போலாமே. போகலாம், கார் வேணுமே. காசு வேணுமே. காசு கொடுத்தா கார் கொடுப்பனே. பாத்தீங்களா, பாருங்க, முதலாளி காரு ஷெட்ல இருக்கு. பணம் சார், கிட்டத்தட்ட உங்களை எங்க முதலாளி மாதிரியே ஆக்கிட்டேன். நன்றி பரவாதீங்க சார். ஊரா விட்டு காரு பத்திரம். இருக்கட்டும், அப்பப்ப வாங்கிக்கிறேன். எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருந்தேன். என்னென்ன நினைச்சிருந்த மனசுல. இந்த கண்ணம்மாவை வீட்டுல தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பிக்னிக் வேற அனுப்பிச்சேன். புண்ணியகுடி குடும்பம் வெளியே போறதுன்னா என்ன விளையாட்டா? நல்ல சமயத்துல கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டாளே. இந்த சந்தர்ப்பம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா? நான் கடந்து வேகவே வரட்டும் துணிஞ்சிட்டேன். என்னங்க அது? என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி நீயா புலம்பிக்கிட்டு இருக்க? எங்க போயிருந்த? உன் திட்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் தையல் கிளாஸ்க்கு போயிட்டேன். ஐயோ பாவம், 2-3 வருஷமா நம்மள நினைச்சுக்கிட்டு சீசன் தவறாம வந்துகிட்டே இருக்கிறாரு. அட போனா போகுது,
நம்மளும் தான் கொஞ்சம் காதலிப்போமே அப்படின்னு இன்னைக்கு தான் நினைச்சேன். நான் கூட தான் கண்ணம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி குடித்தன நடத்த போறோம் அப்படின்னு ஒத்திகை பார்த்தேன். எனக்கும் மேல கோபம் வருமா, சும்மா நடிச்சேன். அப்படிங்களா? நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நானும் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். கண்ணம்மா, என்னையா காப்பியா? ஆவா காப்பிதான். குடி குடி. ஐயோ ஐயோ, என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறையா? குடி. ஏதாவது கிடக்குதா? ஐயோ, என்ன அது கஷாய மாதிரி இருக்கு? மாதிரியா கஷாயமே தான். யாருக்கு? பாலுவுக்கு. அவருக்கு என்ன? பிக்னிக் போன இடத்துல ஒரு சின்ன கலாட்டா. ஐஸ் தண்ணியில இறங்கிட்டாரு, அதனால இப்ப அவதிப்படுறாரு. ஐயோ, அட கடவுளே, அவருக்கா இந்த கதி? வெளியே நான் போய் பார்த்து. அவன் நீ ஏன் இப்படி ஓடுற? டிப் டாப்பா இருக்கானே அதனாலயா? ஐயோ எஜமான, யார் எஜமா? கண்டவன போய் எஜமானுங்கிற. அப்புறம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிட போகுது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் சொன்னதை செய். சட்டு புட்டு என்ன கட்டிக்க. ராமையா, என்னம்மா? அந்த ஆளை உடனே காலி பண்ண சொல்லு. நான் எப்படிமா சொல்றது? எப்படியோ நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா, அவர் இந்த வீட்டு முதலாளியோட செக்ரட்டரி. இந்த பங்களாவை சோதனை போறதுக்கு திடீர்னு வந்திருக்காரு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நமக்கு யோகம் இருந்தா இந்த காய்ச்சலையே போயிடுவாரு. காய்ச்சலா? தும்மிட்டு தானே இருந்தாரு. இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சவர் தான், அழகானவர் தான், உறுதியானவர் தான். ஆனா அப்பேற்பட்டவரை யாரோ ஒரு அடங்காப்புடாரி பொண்ணு கொல்ல பார்த்திருக்கிறா அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியும்? காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கா? அதிகமாவா? பாம்பா நடிக்கிறாரு, பம்பரமா சுத்துறாரு, டபுள் நிமோனியாவா இருக்குமோ அப்படின்னு பயத்திலேயே சாகுறாரு. இதுக்கும் ராத்திரி பொழுது தாண்டதுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்லலாம். ஆனா ஒண்ணு, பேய்க்கும் நோய்க்கும் ராத்திரியில தான் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நடக்கிறது நடக்கட்டும், நான் போய் படுக்கிறேன். ராமையா, இந்த நிலையில அவரை தனியா விட்டுட்டு போறிய, ராத்திரி யார் கவனிப்பா? சம்சாரம் இருந்தா கவனிக்கும், இல்லையே. அம்மா, உலகத்துல நொண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா மாத்திரம் இருக்க கூடாது. ஆண்டவா, நீதான்ப்பா பாத்துக்கணும். குட் மார்னிங் ராமையா. சரி. என்னம்மா அது ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாளும் இல்லாத திருநாளா அதிகார நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிக்கிட்டு தங்கத்தாமரையில நிக்கிற வெள்ளி சரஸ்வதி மாதிரி. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லே. இப்ப நீ எங்க போற? டீ சப்ளதான். முதல் போனி நீங்க பண்ணுங்க. வேண்டாம். அவரு போயிட்டாரா? ஏன் அபசகுரமா சொல்ற? அவருக்கு நேரம் சரியா போயிருக்கும். என்னம்மா இது? நேத்து என்னமா அவரை விரட்டணும்னு ஒத்தக்காரன்னு நீங்க, இன்னைக்கு சரியா போயிருக்கும்னு ஜோசியம் சொல்றீங்களே. ஜோசியம் ஒண்ணுமில்லை. ராத்திரி அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல. அப்புறம் என்ன செய்யறதுன்னு நினைச்சு நானே போய் சொல்லுங்கம்மா, எங்கிட்ட என்னம்மா ஒளிவு மறைவு? அவர் நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் தைலத்தை எடுத்து அவர் நெஞ்சில பட்டும் படாமலும் தேய்ச்சி. நானும் தான் இருக்கிறேன். எனக்கு அது நாச்சி வருதா? கண்ணம்மா வந்து தைலம் தேய்க்கிறாளா? வியாதி வர்றது கூட மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. என்ன வளர? சொந்த கதை, சோக கதை. ரமையா, இப்போ நீ அவருடைய ரூமுக்கு தானே போற? ஆமா. நானும் கூட வந்து அவரை பாக்கட்டுமா? என்னம்மா அது புதுசா பர்மிஷன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி ஒரு ரூமுக்கு போறீங்களே, என் பர்மிஷன் வாங்கிட்டா போனீங்க? இருக்கட்டும். உங்களை ஒண்ணு கேட்கணும்னு, அந்த ஆளை பத்தி உங்க அபிப்பிராயம்? வந்துருங்க, போயிருவோம். கீதா, எப்படி இருக்கு? நாம போட்ட திட்டப்படி நீங்க எங்க வராம போயிடுவீங்களோ நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க இல்லாம எனக்கு ஒரே போரா போச்சு. ஆமா, நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? டெல்லி, ஆக்ராவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்பதாண்டி வந்துட்டு இருக்கோம். வழியில 4-5 ஹோட்டல்ல விசாரிச்சு பார்த்தோம். தங்கறதுக்கு இடமே கிடைக்கல. ஏன் ஹோட்டல் ட்ரை பண்றதானே? ஒண்ணும் வேண்டாம். நான் அவருக்கு இருக்கும்போது நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு போனோம்? என் கூட வாங்க. பெரிய கப்பல் மாதிரி பங்களா எடுத்திருக்கோம், அதுல தங்கிக்கலாம். ஐயோ, இவ்வளவு வெயிட்டையும் அந்த கப்பல் தாங்குமா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். தேங்க்யூ. வாங்கடே. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. ஒரு பயலையும் உள்ள விடக்கூடாது. சார், எப்பவுமே ஒண்ணு கவனம் வச்சுக்கோங்க. மனுஷன் ஒண்ணுதான் செய்வான், ஆனா பணம் 10 செய்யும். அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் 11 செய்வேன். ஆமையா, அவங்க வந்துட்டாங்க. ஓ இந்திரா, சந்திரா, காளி, வேலி, ஆட்டா, உஷா, கல்யாணி, மங்களம், கமலம், விமலா, நீலா, மாலா, கீலா, கலா, எல்லாரும் வாங்க. அட, நம்ம ராமு. ஆமா, காலேஜ்ல தான் உயிர் எடுத்தீங்கன்னா இங்க விட மாட்டியா? என்னடி முடிக்கிற? உனக்கு தெரியாது.
ஆமாமா, இதெல்லாம் என்னுடைய கண்ணின் மணிகள். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். ஹாஸ்டலுங்கிற மரத்துல அடைஞ்சிருந்த பல ஊர் பறவைகள். அடடே, வார்டன் ஆரோக்கியசாமி சாரா? நம்ம ஆரோக்கியம் எல்லாம் எப்படி? அட ஏண்டா, நான் என்னமோ மொபைல் டெட் பாடியா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் இன்னும் வண்டி கட்டதாரா? இந்த ஒரு கட்டையே என்னால காப்பாத்திக்க முடியல. கவலை விடுங்க, சும்மா இருங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு நர்ஸ் இல்லன்னா ஆஸ்பத்திரியா கட்டி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். ரமையா, இவங்க தங்குறதுக்கு ஹோட்டல்ல இடம் கிடைக்கலையா? ஓட்டலா? நல்ல வேடிக்கை. கடல் மாதிரி வீடு நம்ம கைவசம் இருக்கும் போது கவலை இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாத வீடு வேற எவனுக்கு? பிள்ளைங்களே, இது உங்க வீடு. புகுந்து விளையாடுங்க. தோத்துட்டான். தந்தி தந்தி. ஐயோ, கடவுளே! அம்மா, அப்பா! இது உங்க அப்பா போயிட்டதாக உங்க அம்மா கொடுத்த தந்தி. இது உங்க அம்மா போயிட்டதாக உங்க அப்பா கொடுத்த தந்தி. உங்க குடும்பமே என்னையா வளர? ஒழுங்கா சொல்லி தர. தந்தி வந்தா எப்போதுமே இளவு சமாச்சாரம் தான் வருமா? இதுல உங்க அப்பா அம்மா நாளைக்கு வர்றதாக தந்தி கொடுத்திருக்காங்க. இது முதலாளி ஜேபி வராது. நீ ஒண்ணும் கவலைப்படாது. அவர் வர்றதுக்கு முன்னால இங்க இருக்கிற அத்தனை பேரையும் விரட்டிடுறேன். டோன்ட் வரி. கடவுளே, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோல்டு வாட்ச், கோல்டு கவரிங் மோதிரம், இந்த காலத்து கூலிங் கிளாஸ், அந்த காலத்து பார்க்கர் பேனா, பெல்ட், கில்ட் டை பின்னு, டை. இவ்வளவுதான் எனக்கு சொந்தம். சத்தியமா வேற ஒண்ணும் என்கிட்ட கிடையாது. சந்தேகமா இருந்தா கிட்ட நிக்கிற கண்ணம்மாவை கேட்டுங்க சார். ஆமா, இதெல்லாம் எதுக்கு இப்போ? சொல்றேன் சார். நீங்க எனக்கு கொடுத்த பணத்துக்கு பதிலா நான் கண்ணும் கருத்துமா காத்து வந்த இந்த பொருள் எல்லாம் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். உடனே விட்டு போயிடுங்க சார். எதுக்காக? ஐயோ, அந்த வயிற்றுச்சல் ஏன் சார் கேக்குறீங்க? இந்த வீட்டு முதலாளி இருக்கிறானே, முதலாளி. என்னது? ஒண்ணு இல்ல, குழவி. குழவி கொட்டினாலும் பரவாயில்ல, நீ தட்டாத. எங்க விட்ட? இந்த வீட்டு முதலாளி இருக்கானே, முதலாளி. அந்த பாவி பய நாளைக்கு வர்றானா? அவன் வர்றதுக்கு முன்னால நீங்க இடத்த காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நான் பழைப்பேன். அவ்வளவுதானே? உன் முதலாளி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். போதுமா? சார், நீங்க தான் மனுஷன். அந்த புண்ணாக்கு புண்ணிய ஓடி இருக்கிறானே, 3000 வட்டியோட கொண்டு வந்து வச்சாதான் இந்த இடத்த விட்டு நகருவேங்கிறான். அந்த ஏரோப்ளேன் சார் இருக்காரு. முதலாளி கிட்ட தானடா நான் சொல்லணும், போடா போடா அப்படிங்கிறாருங்க. இந்த கும்பல் தான் எங்களை காட்சி கொடுத்துரும் போல இருக்குதுங்க. சோதனை மேல சோதனை. நாளைக்கு எங்க அப்பா அம்மா வேற வரப்போறாங்க. எஜமான் தான் காப்பாத்தணும். அத்தை ஏன் அவர்கிட்ட போய் சொல்ற? அழுவுறா சும்மா. பேசாம இரு. கம்னு சார். நாளைக்கு ஜேபி வரட்டும். அவர் கைய புடிச்சு காலை புடிச்சு கா புடிச்சு நான் சமாளிக்கிறேன் சார். சார், நாளைக்கு போறதுக்கு முன்னால ஞாபகமா இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடு சார். வாயா சார், கண்ணம்மா என்ன வாயார வாயான்னு கூப்பிடுறது இதுதான் முதல் தடவை. கிருஷ்ணய்யா, கோவிந்தம்மா, ஏன் கீழே விழுந்திருக்கீங்க? எழுந்துருங்க. சேச்சே, என்ன இந்த பழக்கம் எல்லாம்? ஏசமா, உங்க முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோழி ஆயிட்டுறேன். முதலாளியோட கைய பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி எப்படியாவது சமாளிப்பேன்னு உங்ககிட்டயே சொன்னேனே. நான் என்ன செய்வேன்? கண்ணம்மா, என் வில்லி, ஒரு கோழி காமிச்சியா? ஏன் கிருஷ்ணய்யா, உன்னை நம்பினதுக்கு பரிசா? என்ன மன்னிக்கணும். இந்த காவாலி பயலை நம்பி மோசம் போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க எஜமா. ஆமாங்க எஜமா, இதுக்கெல்லாம் காரணம் என் தம்பி தாங்க. என் புருஷனை விட்டுடுங்க. ஏன் கண்ணம்மா, நீ சொல்லு. ராமையா தானே காரணம்? ஆமாங்க. அப்படின்னு சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? ஆமா, இவனை உனக்கு பிடிக்காதுல்ல? அது கூட ஆமாங்க. அப்படின்னா இவனை உடனே ஜெயிலுக்கு அனுப்பி. எஜமா, உண்மையா சொல்றேங்க. என் மாமன் தாங்க எனக்கு உயிர். அவர் இல்லாம நான் இல்லை. அவர் அவசர புத்திக்காரர்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்பா அம்மா ஊர்ல இல்லாத சமயத்துல ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரேன்னு பயந்துதான் இவரை வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்க. இவர் தாங்க என் தெய்வம். இவர் தான் எனக்கு சகலமும். இவர் தான்